சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். சனி பெயர்ச்சி டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2023 மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து கும்ப ராசிக்கு இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். ஸோ இதில் 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி பலன்கள் இருக்கும், என்ன பரிகாரங்கள் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த 2023? இப்போ கேட்கும் போதே பயமாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு தான் சனி பகவான் வராரு. யூடியூப்பில் இப்படி போட்டாங்க, சோஷியல் மீடியாவில் நான் இப்படி பார்த்தேன், பர்சன்டேஜ் வேறு போட்டிருக்காங்க, இப்படின்னு புலம்பக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு உண்மையிலேயே அப்படி எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிற அளவுக்கு பயம் இல்லை. ஆனால் கிரகங்கள் எப்பொழுதுமே நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். இந்த சனி பகவான் நீதி அரசன், யாருமே பார்க்க மாட்டார். நீ கிருஷ்ண பரமாத்மாவா, நீ தண்டனை அனுபவிக்கணுமா, அனுபவித்தே தீரணும். நீ ஸ்ரீ ராமபிரானா, பூலோகத்தில் மனுஷனா பிறந்திருக்கியா, நீ இந்த பாபத்திற்கு இதை செய்யணுமா, கண்டிப்பாக அனுபவிக்கணும். ஸோ சனி பகவான் நம்ம கர்ம பலனுக்கு ஏற்றாற் போல நம்ம கர்ம பலன் பாவமும் இருக்கும், புண்ணியமும் இருக்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணி பலன்களை நமக்கு அந்த கெடு பலன்களையும் கொடுப்பார், நல்ல பலன்களையும் கொடுப்பார். அப்போது இந்த சனி கும்பத்திற்கு வருகிறார் அப்படிங்கும் பொழுது நாம் எப்படி இருக்கணும்னா, பரவாயில்ல 2ல் ராகு 8ல் கேத்து இருக்குது, வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல அதிகாரம் பண்ணுறது, நீ என்ன சொல்கிறது அப்படின்னா போயிட்டு வாண்டுருவாங்க. ஸோ அதுவும் வெளிநாட்டில் வேலையில் இருப்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. எப்போ வேணாலும் நீங்கள் வீடு திரும்பலாம்ன்ற மாதிரி நாளைக்கு சூழ்நிலைகள் மாறலாம். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கவனமாக இருக்கோமோ வார்த்தைகளில் அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லது. 2வது, இந்த சனி பகவான் நமக்கு ஜென்மத்தில் இருக்கும் பொழுது மந்தத்தன்மையை கொடுப்பார். அவிட்டத்தில் இருக்கார், அப்புறம் சதயத்துக்கு வராரு, அப்புறம் பூரட்டாதிக்கு வராரு. ஸோ இந்த 2.5 வருட காலமும் இவர் இப்படி ஜம்ப் பண்ணி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காக இந்த சனி பகவான் ட்ராவல் ஆகும் பொழுது அந்தந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த புத்தி மந்தம், அவள் படிக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப டல்லாயிருங்க, மறந்து போயிருங்க. ராகுவும் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், படிக்கணும்னு நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன், ஆனால் என்னால் படிக்க முடியல அப்படின்னு குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க. ஸ்கூலில் 10th டாப்பர், இப்போ 12th படிக்கிறாங்க, இன்ட்ரெஸ்டே காமிக்க மாட்டேங்கிறாங்க, இப்படியெல்லாம் புலம்பக்கூடிய பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா. இந்த சனி பகவான் ஜென்மத்தில் இப்போது அவிட்டத்தில் இருக்கார், அதற்கப்புறம் சதயத்தில் வருவார், அதுக்கப்புறம் பூரட்டாதியில் போகிறார். இப்படி அவர் ட்ராவல் பண்ணக்கூடிய டைமில் சனி பகவானே நம்ம ரொம்ப ஸ்லோ பிளானட்டு, அவருடைய மூமெண்ட்டே ரொம்ப ஸ்லோ. ஸோ நம்மளையும் அது மந்தமாக்கிடும். கொஞ்சம் கிராஸ்பிங் பவர் கம்மியாக இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம். இப்போ கும்பராசிக்காரர்கள் இந்த சனி பகவான் ஒரு மந்தத்தன்மையை கொடுக்கறதுனால கொஞ்சம் நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, டயட் கண்ட்ரோல் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம பழைய காலத்தில் சொன்ன மாதிரி சனிக்கிழமையில் சனி நீராடு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, கோவில்களுக்கு நிறைய நல்லெண்ணெய் கொண்டு போய் தானமாக கொடுக்கறது, சிவன் கோவில், ஆஞ்சநேயர் கோவில், விநாயகர் கோவில், இங்கெல்லாம் கொடுங்க. கோவிலில் பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெய் தடவுவாங்க சிலைக்கு. அந்த அம்பாளுக்கு அந்த எண்ணெயை தடவுவதற்கு மாரியம்மன் கோயிலில் கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அங்காள பரமேஸ்வரி கோயிலில் கொடுக்கலாம். அந்த உடம்புல எண்ணெய் தடவி நல்லெண்ணெய் இந்த சனி ஜென்மத்தில் இருப்பதற்கு ஒரு அருமையான பரிகாரம். நீங்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தில்லைக்காளி கோவிலுக்கு போகலாம். இந்த தில்லைக்காளி கோவிலில் சுவாமிக்கு தண்ணி விட்டு அபிஷேகமே கிடையாது, வெறும் நல்லெண்ணெயை தான் வச்சு உடம்புல ஃபுல்லாக. அதனால் ஒரு டின்னு ஃபுல்லாக நீங்கள் நல்லெண்ணெயை வாங்கி தில்லைக்காளி கோயிலில் கொடுக்கலாம். அதே போல் அம்பகரத்தூரில் இருக்கக்கூடிய காளி கோயில், அங்கேயும் சென்று, அது நல்ல உக்ரமான ஒரு தெய்வம். அங்கே காளியை சுற்றி அந்த கோஷ்டத்தில் இருக்கிற தெய்வங்கள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எல்லாம் அங்கே பேச்சியம்மன் இருக்காங்க, அதே மாதிரி மதுரை வீரன் இருக்கார். ஸோ இந்த கோவில்களுக்கெல்லாம் அமாவாசை தினங்களில் போகிறது ரொம்ப விசேஷம். இந்த அம்பகரத்தூர் காளி ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை ஒரு அருமையான இது, அந்த டைமில் நீங்கள் போகிறது. ஸோ இந்த சனி ராகு கேது இதற்கு பிரமாதமான பரிகாரங்கள் இந்த ஆலயங்களுக்கு சென்று வணங்குவது தான். அது இந்த கும்பராசி நேயர்கள் என்ன ரொம்ப கவனமாக இருக்கணும்னா,
மாசி மாதம் ஆவணி மாதம் கல்யாணம் வைக்காதீங்க. ஏன்னா மாசி மாதத்தில் சூரியன் சனியோடையே இருப்பார், ஆவணி மாதம் 7ல் சூரியன் இருப்பார். அதனால் புரட்டாசி மாதம் எப்பவுமே நம்ம கல்யாணம் பண்ண மாட்டோம். அதனால் ஜென்ரலாக கும்பராசி நேயர்கள் மாசி மாதம் ஆவணி மாதம் திருமணங்களை அவாய்டு பண்ணணும். இவர்கள் இந்த 2.5 ஆண்டு காலமும் அதுக்கப்புறமும் ராகு உங்கள்கிட்ட வந்துடுறார் இல்லையா? ஸோ ஜென்மத்தில் சனி ராகு இருக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் டெசிஷன் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மறதி ஜாஸ்தியாக இருக்கும். வயதானவர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதனால தான் நான் இங்கே போக சொன்னேன். ஸ்ரீவாஞ்சியம் போனீங்கன்னா சித்திரகுப்தரும் அங்கே நமக்கு யமதர்மராஜனும் இருக்கக்கூடிய அந்த ஆலயம் ரொம்ப அருமையான கோவில், திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ ஸ்ரீவாஞ்சியம் சென்று அங்கு சனிக்கிழமையில் போங்க. அந்த சிவபெருமான் சன்னதி, மூலவர் சன்னதிக்கு வெளியில் ஒரு விநாயகர் இருப்பார். ஸோ இந்த வயிற்று வலி, வயிற்றில் சர்ஜரி இந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த விநாயகருக்கு வெண்ணெய் அங்கே வயிற்றில் தடவுவாங்க அந்த சுவாமிக்கு. ஸோ அந்த விநாயகருக்கு வெண்ணெய் தடவுங்க. இந்த குறைபாடுகள் எல்லாம் நமக்கு தீரும். முக்கியமாக கர்ப்பப்பை சர்ஜரி பண்ணுறவங்க, கிட்னி ஸ்டோன்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, அப்புறம் வயிற்றில் அப்பெண்டிக்ஸ் சர்ஜரி பண்ணுறவங்க, சிசேரியன் பண்ணுறவங்க, வயிறில் கத்திப்பட கேல் பிளாடர் ரிமூவல், இதற்கெல்லாம் நீங்கள் அந்த விநாயகருக்கு வெண்ணெய் தடவலாம். சில பேருக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்கும், பேன்க்ரியாட்டிக் கேன்சர் இருக்கிறவங்களுக்கும் அது பண்ணுங்கள். ஏன்னா ராகுவும் சனியும் கும்பத்தில் சேரக்கூடிய இந்த காலத்தில் ஏற்கனவே கேன்சர் பேஷண்ட்ஸ் இருப்பீங்க, ட்ரீட்மெண்ட்டில் இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அது ஜாஸ்தியாகக்கூடிய இது வரலாம். ஸோ இந்த விநாயகருக்கு வெண்ணெய் வயிற்றில் தடவுவது ஒரு சிறந்த பரிகாரம். அங்கே ராகு கேத்துவும் இருக்காங்க. ஸோ ராகு கேத்துவுக்காகத்தான் அந்த ஆலயத்தில் நான் சொன்ன இந்த விநாயகருக்கு அங்கே ராகு கேத்துவுக்கும் அபிஷேகம் பண்ணுவாங்க. மகிஷாசுர மர்தினி இருக்காங்க. ஸோ ஒரு அருமையான கோவில் அது. கங்கை, குப்த கங்கைன்னு பேர். ஸோ கங்கை அங்கே மறைமுகமாக இருக்காள் அந்த கோவிலில். அதனால் கும்பராசி நேயர்கள் மறக்காமல் ஸ்ரீவாஞ்சியம் போங்க. அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். ராகுவும் ஜென்மத்தில் வராரு, சனி பகவானும் இருக்காரு, என்னடா பலன்கள் இப்படிலாம் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு எந்த விதமான பயமும் வேண்டாம். உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் சனி, ராகு, கேத்து, குரு இவங்களுடைய இந்த அமைப்பு நல்லா இருந்தால் கோச்சாரம் ஒன்றும் செய்யாது. தசாபுக்தி அந்தரம் இது நன்றாக பலமாக இருந்தால் கோச்சார பலன்கள் உங்களுக்கு குறைவாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு சனி தசை நடக்குது, ராகு தசை நடக்குது, கேது தசை நடக்குது, ஜாதகத்தில் சரியில்லை அப்படிங்கும் பொழுது தான் கோச்சாரத்துலேயும் நமக்கு கொஞ்சம் ஒரு பலம் இல்லாமல் இருக்கும். அதனால் கும்பராசி நேயர்கள் இறை வழிபாடை கெட்டியாக பிடித்து கொள்ளவும், தினமும் காலையில் எழுந்திரிச்சு ஒரு விளக்கு தனியாக உங்கள் குலதெய்வத்திற்கு ஏற்றுருங்க. எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. குலதெய்வ அனுகிரகம் இருந்தாலே கும்பராசி நேயர்களுக்கு உண்மையிலேயே ஒரு மன நிறைவு இந்த சனி பெயர்ச்சி கொடுக்கும்.